இது ஷேர் நட்டுக்குள்ள வாழையும் போட்டிருக்கோம், இந்த வாழை வெளியும் போட்டிருக்கோம். உள்ளே இருந்தால் எவ்வளோ பெரிய கொலை விழுகுது எப்படி வருதுங்கிற பார்க்கறதுக்காக நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி போட்டுருவோம், நல்லா நிறைய காசு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு தான் இங்கே எங்களுடைய என்ன தெரியுமா, இந்த ஏரியாவிலையும் போட்டு இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருது, ஒரு நப்பாசை தான் ஒரு 15 லட்சம் 20 லட்சம் ஒரு ஏக்கருக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்க. எல்லாமே இதை போட்டுக்கிட்டுவாங்கல்ல அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே போட்டிருக்கோம். ட்ரையலுக்கு தான் போட்டிருக்கோம். தென்னை மரத்து குழியே எடுக்கல, தென்னை மரத்து குழியே எதுக்குமே எடுக்க வேண்டாம். எட்டு மாதம் தென்னை, 8 மாதம். அந்த வெள்ளைப்பூச்சி இல்லைங்க. இப்போ 3ஆவது மாதம் நாங்கள் வந்து பார்க்கும்போது அந்த வெள்ளைப்பூச்சி இருந்தது, இப்போ வெள்ளைப்பூச்சி இல்லை. 3ஆவது மாதம் அப்போவே நாங்கள் வெள்ளைப்பூச்சிக்கு அடிச்சிட்டோம். அப்போவே இல்லை, இப்பவும் இல்லை. ஆனால் நாட்டு மரம்ங்கிறீங்க, 2 வருஷத்தில் காப்பு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துடலாம். நீங்கள் உணவு வச்சிங்கன்னா கொண்டு வரலாம். எங்களுக்கு வரலை. இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் ஆயிலாக கண்டினியூவாக ஸ்ப்ரே பண்ணுறோம், ஆயிலும் கீழே விடுறோம். அதனால வரலையே இன்னும் தெரியல. வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று பண்ணலாம். சுருள் வெள்ளை தான் சார் தாக்குது. அந்த வெள்ளை மழை பெஞ்சு மார்கழி மாதம் மழை பெஞ்சு முடியுது பாருங்க, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும்போது சுருள் வெள்ளை கீழே வந்துடுது. அது வந்து அந்த ஃபங்கஸ் படிச்ச உடனே கருப்பாகி அதான் வெள்ளை மாவு பூச்சின்னு சொல்லுவோம். மாவு பூச்சி அதுக்கு மருந்து இருக்கு, நீங்கள் அடிச்சுக்கலாம். கருப்பாயிடுதுங்க, பூரமே கருப்பாயிடுது. ஆமாம் கருப்பா தாறு மாதிரி எல்லாம் மேலே விழுகும். அதுக்கெல்லாம் மருந்து இருக்கு. அடியுரம் ஏதாச்சும் போட்டீங்களா? அடியுரம் கண்டிப்பாக போடுவோம். அது பின்னாக்கு தான். எவ்வளோ போடணும்? இது இப்போ நாங்கள் ஒரு மரத்துக்கு 1/2 கிலோ போட்டுருக்கோம் செடி. சரி, காய்ப்பு வந்துருச்சுன்னா 2 கிலோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2 கிலோன்னா இல்லை, முதல்ல விவசாயம் பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி பண்ணவங்க ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் வைங்க. அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கலாம், 6 மாதத்துக்கு போகிறோம். என்ன பின்னாக்கு நாங்கள் எண்ணெய் எடுக்கிற எல்லா பின்னாக்கும் டீகம்போஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு மரத்தை 1 கிலோ வைக்கலாம். புதுசாக வைக்கும்போது 1/2 கிலோ 1 கிலோ வச்சோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். 5 வருஷம் மரம் எங்களுக்கு எல்லாம் 5 வருஷம் மரம்னா 1 கிலோ ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வச்சு. எவ்வளவு நீங்க சீக்கிரம் வைக்கிறீங்களோ, எவ்வளவு நிறைய வைக்கிறீங்களோ அவங்க சீக்கிரம் உங்களுக்கு காய்ப்பும் வந்துடும், சைஸும் பெருசாகும். அது உங்க பைனான்சியை பொறுத்து. அதான் சீனி இல்லாம தான் ஃபர்ஸ்ட் வைக்கும்போது 1/2 கிலோ வச்சா போதும். முதல்ல வைக்கிறப்ப 1/2 கிலோ வச்சுக்கிட்டு போனா போதும். தென்னை மரத்து குழியே எடுக்கல, தென்னை மரத்து குழியே எதுக்குமே எடுக்க வேண்டாம். தென்னை மரத்துக்கு நான் அப்படியே வச்சிருந்தேன், மேல சும்மா பறிச்சு இந்த இருக்குல்ல கிராமத்துல குழி எடுக்க சொல்றான். 3 மாசமா 6 மாசம் காய போடுறாங்க. அதுல நீ சத்தகாதாரத்தை போட்டு இருக்க சொல்றான். அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ணல. மம்பட்டி எடுத்துட்டு வந்தா வெட்டணும், வச்சுட்டோம். இப்ப கூட புதுசா வச்சிருக்கிறோம், ஒரு 1000 தென்னைக்கு மேலேயே வச்சிருக்கோம். களைய உழுது பண்ணும். நம்மளுடைய இயற்கையான எண்ணெயை பயன்படுத்த இல்லையா, அப்ப கெமிக்கல் உரம் சுத்தமா நம்ம அவாய்ட் பண்ணிடலாமா? மொத்தத்துக்கு நிறுத்திக்கலாம். இங்க ஒரு துளி கூடாமும் எந்த விதமான இதுவும் போடல. நீங்க இப்ப இதையும் பார்த்துக்குங்க, மற்றதையும் பார்க்க போறீங்க. எங்கேயுமே எதுவுமே கிடையாது. நல்லா யோசனை பண்ணிக்கோங்க. விவசாயியும் வாழணும் உலகத்துல. எவன் வாழ்ந்தாலும் வாழலைனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆமா, விவசாயியும் வாழணும். எல்லாத்துக்குமே போடலாம். பூமியிலிருந்து முளைச்சி வர்ற எல்லா செடிகளுக்கும் களைக்கும் கூட போட்டுக்கலாம். இவ்வளவு உயரம் வந்துடும். நான் உள்ளதான் சொல்றேன். இன்னையும் போய் ஒன்றும் வாங்கிக்கல, ஒன்றும் செஞ்சுக்கல, இதை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கோம்.
பப்பாளியும் கூட சொல்லிடுறேன். எங்கள் ஆளுங்க பழைய ஆளுங்க வந்து பார்த்த ஆளுங்க முதல்ல எவ்வளோ பெருசாக வந்தது, இப்போ எல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி. அப்போ எடுக்கிற பூவுக்கு கீழே இருக்கிற சத்துக்கு நிறைய போய் அந்த பூவில் நிற்கும். அது காய் பெருசாக இருக்கும். நிறைய மேலே போக 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 இவ்வளோ தூரத்துக்கு போகிறப்ப எல்லா காய்களுக்கும் போகிறதுனால கொஞ்சம் காய் இருக்கும். அதையும் பெருசாக்குறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பண்ணோம்னா இது ஒரு பெரிய புரட்சி தான். ஏன்னு சொன்னோம்னா மேலே போக போக சிறு காய் தான் வரும். பெரிய காய் ஆக்குறதுக்கு முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி பண்ணிக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி காயாக எடுத்துக்கலாம். இங்கே நீங்கள் தைரியமாக எது வேணுமானாலும் வாங்கிக்கலாம். இதை நான் சொன்னோம்னா வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு சொல்லலாம். எல்லாம் எங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னு சொன்னோம்னா விவசாயிகள் வாழணும். அதாவது தன்னுடைய உயிரை கொடுத்து மற்றவனுடைய உயிரை காப்பாற்றுறோங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னோம்னா அது வேறு விதமாகும். இது அங்கே நடக்குது. கொஞ்சம் நாளையில் நம்ம இதுவே ஆர்கானிக்லேயே பண்ணிக்கிட்டு போவோம். முடியலன்னு சொன்னோம்னா கெமிக்கல் அடிப்போம். இல்லை ஆர்கானிக்லேயே வந்துடுச்சுன்னு சொன்னால் அடுத்த தடவை டெஃபினட்டாக சொல்லிடுவோம். சரி, இங்கே வந்து நம்ம இஞ்சி போட்டிருக்கோம். இஞ்சி மஞ்சள் போட்டிருக்கோம். இது இருந்ததுன்னா எப்போ வேணுமோ போட்டுக்கிடலாம். ரொம்ப இது வராது. சீதோஷ நிலை நல்லா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இங்கே எங்களுடைய என்ன தெரியுமா, இந்த ஏரியாவிலையும் போட்டு இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ வருது, ஒரு நப்பாசை தான் ஒரு 15 லட்சம் 20 லட்சம் ஒரு ஏக்கருக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்க. எல்லாமே இதை போட்டுக்கிட்டுவாங்கல்ல அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே போட்டிருக்கோம். ட்ரையலுக்கு தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஷேட் நெட் போட்டிங்கன்னா இஞ்சி போடலாம். வெயில் காலத்தில் வெளியும் போட்டிருக்கோம். அது இந்த இம்புட்டு தான் இருக்குது. அதையும் பார்ப்போம். அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் காமிக்கிறதுக்கு தான் எங்க எது போனாலும் பரவாயில்லன்னு வச்சிருக்கிறோம். இப்போ மழை பெஞ்சதுன்னா ஏதாவது பிக்கப் ஆச்சுன்னு சொன்னா ஓகே. இல்லைன்னா மழை காலம் இப்படி ஆரம்பம் ஆகிறப்போ இஞ்சி வச்சுக்கிடணும். மேலே ஷேர் நெட்டும் போட்டிருக்கோம், கீழே பந்தல் போட்டிருக்கோம். இதே வெளியே வச்சிங்கன்னு சொன்னோம்னா இவ்வளவு கிரீனஸ் இவ்வளவு வெயில் வருமோ வராதாங்கிறது இனிமே தான் நம்ம சொல்லணும். இந்த வெயிலுக்கு வந்து இப்போதைக்கு வரைக்கும் இதில் நல்லாவே இருக்கு. வெளியே போடுறத விட இது நல்லா இருக்கும். இல்லை, வளர்ச்சி நல்லா வருதுங்க. இல்லை சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப கம்மியான நாள் இப்போ தான் வச்சிருக்கிறோம். நல்லாவே இருக்கு. நேற்று நீங்கள்லாம் நல்ல சாப்பாடு மட்டும் இருக்கிற காய் எல்லாத்தையும் அறுத்து கொடுத்துட்டோம். இந்த இது வந்து பீன்ஸு ஒரு நாள் வரைக்கும் வெயில் நிறைய அடிச்சதுனால மொத்தத்துக்கு காஞ்ச செடி, ஏகப்பட்ட செடி காஞ்சே போச்சு. இப்போ இந்த ஒரு மழை பெஞ்ச உடனே அந்த பூ வந்துருச்சு பாருங்க. இது உருளைக்கிழங்கு. இது ஷேட் நெட்டுக்குள்ள வாழையும் போட்டிருக்கோம். இந்த வாழை வெளியும் போட்டிருக்கோம். உள்ளே இருந்தால் எவ்வளோ பேர் கொலை விழுகுது, எப்படி வருதுங்கிற பார்க்கறதுக்காக நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி போட்டுருவோம். நல்லா நிறைய காசு எடுத்துக்கிடுவோம். அதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. வெளியே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா இலை மேலே சூரிய வெளிச்சம் நிறைய விழுந்து உள்ளே இங்கே இருக்கிற சத்தை எடுத்துக்கிட்டு போய் அதை அவைப்ரேட் பண்ணிக்கிடும். அதனால் கொஞ்சம் சத்துக்கு வேஸ்ட் ஆகும். அந்த சத்துக்களை வேஸ்ட் ஆகாமல் கம்மி பண்ணுவோங்கிறதுக்கு தான் இதுக்குள்ளே சும்மா ட்ரையலுக்கு போட்டு வச்சுருக்கோம். இந்த வருஷம் எப்படி வருது, இது வெளியேயும் போட்டிருக்கோம். அது எவ்வளோ பெரிய தார் வருது, இதுக்கு வச்சது எவ்வளவு, அதுக்கு வச்சது எவ்வளவு, இதெல்லாம் கணக்கு பண்ணி வர்ற வருஷம் சொல்லலாம். இங்கே வந்து இந்த 2 லைன் வந்து ஒரு செடி வச்சு ஒரு தாரம் தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த 2 லைன், இந்த 6 லைன் வந்து ஒரு செடிக்கு ஒரு கன்று விட்டுருக்கோம். இதுவும் 2 கொலை வந்துருச்சு. இன்னும் அடுத்த ஒரு 6 லைன் வந்து ஒரு செடிக்கு 2 கன்று விட்டுருக்கோம். அது 3 கொலை வந்திருக்கு. உள்ள வெளி பக்கத்தில் வராது. ஏன்னா காற்று வெயில் நிறைய இருக்கிறதுனால வெளி பக்கத்தில் வரல. உள்ளே வந்துருச்சு. எல்லாமே வந்து 3 கொலை விழுந்துருக்கு. நீங்கள் உள்ளே போய் திரிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய இருக்கிற மாதிரி சொல்லுவோம். 6 மாத்திரம் உங்களுக்கு 28லேருந்து 30 கிலோ வருது. இதே மாதிரி இப்போ நம்மெல்லாம் என்ன நினச்சிருக்கோம், இது G9 இது வரும், இது பழம் விற்காதான்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால இப்போ நம்ம நேந்திரன், குண்டால் நேந்திரன், நாடு நேந்திரன், செவ்வாழை எல்லாமே போட்டிருக்கோம். இது முதல்ல வர்றப்பமே ஒரு செடி வர்றப்பமே ஒரு கன்று வந்துச்சுன்னா அந்த கண்ணை விட்டுருங்க, 2வது கண்ணையும் விட்டுருங்க. இப்போ இங்கே நம்ம பார்த்ததுலேருந்து ஓவரால் பார்த்ததுலேருந்து ஒரு செடிக்கு 5 கிலோ உரம் தான் போட்டிருக்கோம்.
4 செடிக்கு விட்டதுக்கு 5 கிலோ உரம் தான் போட்டிருக்கோம். 4 செடிக்கு விட்டப்ப 5 கிலோ போடுறப்போ உரம் பத்தலை. ஆயில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரிப்பில் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உரம் பத்தலை. இப்போ நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு சொன்னோம்னா, ஒரு செடியை வச்சுக்கிட்டு 2 பக்க கண்ணுகளை விட்டுக்கிட்டீங்கன்னா 1 வருஷத்துல 3 தார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உரம் அந்த 3 கண்ணுக்குள்ள கொடுக்கணும். ஒரு கண்ணுக்கு 2 கிலோன்னு சொல்லியிருக்கோம். 3 கண்ணுன்னா 6 கிலோ கொடுத்துக்கிடும். இப்போ வந்து மாதம் 3 தார் எவ்வளோ நாளைக்கு? 3 தார் முதல்ல இருந்து 1/2 கிலோ விட்டுக்கிட்டே போங்க. ஒரு 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதத்துல ஒரு பக்க கண்ணு வரும். திருப்பி அதுக்கு 6 மாதம் வரைக்கும் வைக்கணும். திருப்பி ஒரு பக்க கண்ணு விட்டுருக்கீங்க 20 நாள்ல, அதுக்கு 6 மாதம், 1 வருஷம் வரைக்கும் வச்சுக்கிட்டே போகலாம். டோஸ் கொடுத்துக்கிட்டே போகும். என்னாலும் சரி இதனாலும் சரி இடவெளியும் தெளிச்சிருவோம். ஒரு 1 லிட்டர் ஆயில் 1 லிட்டர் சீவீடு போட்டு இடவெளியும் தெளிச்சிருவோம். கீழையும் கொடுக்கணும், மேலையும் கீழே ட்ரிப்பில் தான் போகும். கரைச்சி ஊற்றணும்னாலும் ஊற்றிக்கலாம். அது செலவாகும். அப்போ நம்ம செலவு கம்மி. வாய்க்கா பாசனம், வயல்வெளி பாசனம். வயல்வெளி பாசனம்னா ஒரு ட்ரம்மில் எண்ணெயும் சீவீடும் விட்டுட்டு கீழே ஒரு நல்லி வை. சரியா? நல்லி வச்சு 1 ஏக்கர் பாயிற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோ நேரம் வரைக்கும் அதை திறந்து விடு. அது வாட்டில் போயிட்டே இருக்கும். இப்போ இந்த 3 குலையும் ஒரே ஆண்டுக்குள்ளே நம்ம பலன் எடுத்துடலாம். எடுத்துடலாம். முதல்ல நம்ம எலுமிச்சை வச்சோம்னா இவ்வளோ உயரம் செடி வச்சோம். தண்ணி உப்பு தண்ணியாக இருந்ததுனால கீழே காஞ்சிக்கிட்டே அங்கே வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அந்த கோழிக்குண்டு போட்டதுக்கப்புறம் இந்த செடி வேற வச்சிருக்கிறோம். இது காஞ்சி போன செடி கூடாமும் குளிர் வந்துடும். அது விஷயம். ரொம்ப சந்தோஷம். அதை காமிக்கிறதுக்கு தான் பெரிய ஆச்சரியம். முதல்ல நம்ம தண்ணி குண்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த செடிகள்லாம் வச்சது வச்சு மொத்தம் காஞ்சி போச்சு. இப்போ கோழிக்குண்டு போட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டதுக்கப்புறம் வேற செடியும் வச்சிருக்கிறோம். அந்த செடியும் தழுத்து கடிச்சு இந்த செடியும் தழுத்து. சால்ட் வந்து இதில் தலையுது பாருங்க. சால்ட் வந்து பூமி மேலேயே படிஞ்சிருது, தண்ணி மாத்திரம் உள்ள போயிருக்கு. இதுக்கு முன்னாடி உப்பும் தண்ணியும் சேர்ந்து செடிக்கு போனதுனால வேற சத்துக்களை எடுக்காம காஞ்சி போச்சு.